Hello everyone, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசனில் இருக்கிற ஸ்டேட் போர்டு எக்ஸாம்பிள் கொஷின் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். வாங்க கொஷின்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபைனல் எக்ஸாம்பிள் என்ன? obtain an expression for the time period of the simple pendulum. Time period t depends on time period எதை பொறுத்து சார் இருக்குன்னு சொல்கிறாங்க? Time period depends on mass, time period depends on length, time period depends on acceleration. சிபிஎஸ்சி புக்கில் இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்று கொடுக்காம சிபிஎஸ்சி புக்கில் மொத்தமாக கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் k is equal to 2π. ஸோ சிபிஎஸ்சி புக்கில் நான் இந்த கொஷினை சால்வ் பண்ணியிருப்பேன். அந்த கொஷினோட கிளிப்பிங்கையும் நான் சேர்த்து இங்கே இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஓகேவா? கன்சிடர் அ சிம்பிள் பெண்டுலம் ஹேவிங் அ பாப் அட்டாச் டு இட். ஒரு பெண்டுலம் இருக்குது, அதில் என்ன அட்டாச் பண்ணியிருக்கோம்? நம்ம ஒரு பாப் அட்டாச் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஒரு பெண்டுலம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு கையில் கீழே பாப் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்டுலம். ஸோ அதில் ஸ்ட்ரிங்கில் நம்ம பாப் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ பெண்டுலம்னா என்னது? ஒரு கையில் எடுத்துக்கோங்க, அதில் ஏதாச்சும் ஒரு மாஸை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது பேர் தான் ஒரு சிம்பிள் பெண்டுலம். தட் ஆசிலேட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி. கிராவிட்டினால அது ஆசிலேட் ஆகுது. ஓகே. சப்போஸ் த பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் டிபெண்ட்ஸ் ஆன் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் எதை பொறுத்து இருக்குது? பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் டைம் டேக்கன் ஃபார் த பெண்டுலம் டு ஹேவ் ஒன் ஆசிலேஷன். அது பேர் தான் டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டாக? எவ்வளோ டைமில் அது ஒரு ஆசிலேஷன் கம்ப்ளீட் பார்த்து அது எதை பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க? லென்த்தை பொறுத்து இருக்குது, மாஸை பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி என் லெக்சரை பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும், டைம் மாஸை பொறுத்து இருக்காது. இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ் மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டேக் 5 எக்ஸ்ட்ரா மினிட்ஸ். வால்டர் லிவின் ஓட எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்கள். அது டைம் பீரியட் மாஸை பொறுத்து இருக்கா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாப் மேலே படுத்துட்டு ஆசிலேட் பண்ணுவார். ஓகேவா? எந்த வயசில்? ரிட்டையர்மெண்ட் ஏஜில் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பாருங்கள், வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க மாட்டீங்க. என்ன மறக்க மாட்டீங்க? டைம் பீரியட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மாஸ். பட் நோ ப்ராப்ளம், அவங்க என்ன சொல்கிறாங்க? மாஸை பொறுத்து இருக்குது. ஓகே. அடுத்து எதை பொறுத்து இருக்குது? ஆக்சலரேஷனை பொறுத்து இருக்குது. டிரைவ் த எக்ஸ்பிரஷன் ஃபார் இட்ஸ் டைம் பீரியட் யூஸிங் மெத்தட் ஆஃப் டைமென்ஷன். டைமென்ஷன் மெத்தட் வச்சு நம்மள்கிட்ட டைம் பீரியட் கேட்குறாங்க. இது பேர் ஆதாமேவா மெத்தட். ஏன்னா இது ரொம்ப பழைய காலத்துலேருந்து இதே மெத்தட் யூஸ் பண்ணுறோம், அதனால் நான் அப்படி ஒரு பேர் வச்சுருக்கேன். சார் என்ன சார் சொல்கிறாங்க? டைம் பீரியட் எதை பொறுத்து இருக்குது? லென்த்தை பொறுத்து இருக்குது. ஆனால் லென்த்தை பொறுத்து டைரக்ட்லி இருக்கா இன்டைரக்ட்லி இருக்கா, லென்த்தோட ஸ்கொயரை பொறுத்து இருக்கா லென்த்தோட க்யூபை பொறுத்து இருக்கான்னு சொல்லலை. அப்போ நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன்? இட் இஸ் ப்ரொபோஷனல் டு இந்த மாதிரி. ஓகேவா? லென்த்தோட பவர் ஏ. வேற என்ன சொல்கிறாங்க? டைம் இஸ் ப்ரொபோஷனல் டு மாஸ். மாஸ் என்னன்னு தெரியாது, பவர் 1 2 3 தெரியாது, அதனால் பவர் பின்னு வச்சுக்கிட்டேன். ஆக்சலரேஷன் பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க, கிராவிட்டியை பொறுத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டினால ஜீனு போட்டேன், இல்லைன்னா ஏன்னு போட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அகெயின் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ சம் பவர் சி வச்சுக்கலாம். ஓகேவா? வெரி குட். இப்போ லென்த்தோட டைமென்ஷன் என்ன? எல். மாஸோட டைமென்ஷன் என்ன? எம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட டைமென்ஷன் என்ன? ஜியோட டைமென்ஷன் எல் டி பவர் -2. டைமோட டைமென்ஷன் என்னன்னு அதான் கேட்குறாங்க. டைமோட டைமென்ஷன் டி. ஓகே. இது பேர் ஆதாமேவா மெத்தட். கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். போர்டு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா இதை தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஆனால் நீட்டில் கேட்டாங்கன்னா இதுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ நல்லா பாருங்கள், இதுதான் கொஸ்டின். இப்போது டைம் என்ன எழுதலாமா? இது எல்லாத்துக்கும் ப்ரொபோஷனல் சொன்னால் டைம் இஸ் ப்ரொபோஷனல் டு எல் பவர் ஏ, எம் பவர் பி, ஜியோட பவர் சி. கரெக்டாக? ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. டைமென்ஷனை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன இருக்காது? டைமென்ஷன் இருக்காது. ஸோ இது ஒரு கான்ஸ்டன்ட், கே ஒரு கான்ஸ்டன்ட். எல் பவர் ஏ, எம் பவர் பி, ஜியோட பவர் சி. இப்போ நான் டைமென்ஷன் எழுத போகிறேன். நான் டைமென்ஷன் எழுதுறேன்னா டீயோட டைமென்ஷன், டைமோட டைமென்ஷன் டி அங்கே ரெஃபர் பண்ணிக்கோ. கேக்கு டைமென்ஷன் கிடையாது, ஏன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அதாவது ட்ராப்பராக இருக்கீங்கன்னா இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எல்லோட டைமென்ஷன் எல் பவர், மாஸோட டைமென்ஷன் எம், அதோட பவர் பி. கிராவிட்டியோட டைமென்ஷன் எல் டி பவர் -2 ஹோல் பவர்
c. ஸோ கிராவிட்டினா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு அர்த்தம். இங்கே எதுவுமே இல்லைன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக? இங்கே உங்களுக்கு எங்கேயாச்சும் மாஸ் தெரியுதா? அப்போ மாஸோட பவர் 0, லென்த்தோட பவரும் 0ன்னு சொல்லலாமா? மாஸோட பவர் 0, லென்த்தோட பவரும் 0. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு சைடு ஈக்குவேட் பண்ணி எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதையும் நம்ம மல்டிப்ளிகேஷனில் எழுதிக்கலாம். m பவர் 0 l பவர் 0 t டு த பவர் ஆஃப் 1. இந்த 1 வந்து tக்கு மட்டும்தான். ஓகே, இதோட பவர் a. அப்போ l பவர் a இன்டூ இது என்ன ஆயிரும், m ஓட பவர் b. இது உள்ள கொண்டு வந்தீங்கன்னா l பவர் c t பவர் மைனஸ் 2c. எனி டிஃபிகல்ட்டி so far? இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க மாஸோட பவரும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாஸோட பவரையும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மாஸோட பவர் சரி இல்லைன்னா ஈக்குவேட்டிங் மாஸ் டேர்ம் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா எழுது. ஈக்குவேட்டிங் மாஸ் இங்கே என்ன இருக்குது, m பவர் 0. இங்கே என்ன இருக்குது, m ஓட பவர் b. இப்போ நல்லா பாரு, m பவர் 0 இஸ் ஈக்குவல் டு m பவர் b. அப்படின்னா b ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, b ஓட வேல்யூ 0க்கு ஈக்குவலாக இருக்கு. கரெக்டாக இல்லையா? நெக்ஸ்ட் இப்போ லென்த்தை ஈக்குவேட் பண்ணு. நான் லென்த்தை ஈக்குவேட் பண்ணுறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு லென்த்தோட பவர் என்ன, l பவர் 0. இங்கே l பவர் a, இங்கே l பவர் c மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ நான் இது எப்படி எழுதிக்கலாம், l பவர் a ப்ளஸ் c. அப்போ அகைன் இது ரெண்டுத்தையும் நான் ஈக்குவேட் பண்ணுறேன்னா l பவர் 0 இஸ் ஈக்குவல் டு l பவர் a ப்ளஸ் c. அப்படின்னா என்ன அர்த்தம், 0 இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் c. இல்லை அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு மைனஸ் c. ஸோ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சி அதை மைனஸ் போட்டால் ஏ கிடச்சிரும். இல்லை ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சி மைனஸ் போட்டிங்கன்னா சி கிடைக்கும். இப்போ டைமை ஈக்குவேட் பண்ணு. இங்கே டைமை நான் ஈக்குவேட் பண்ணுறப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டைமோட பவர் 1, ரைட் ஹேண்ட் சைடில் நல்லா பாரு டைமோட பவர் மைனஸ் 2c. கரெக்டா? அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2c. அப்போ சியோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, மைனஸ் 1/2. இந்த சியோட வேல்யூ மைனஸ் 1/2 போய் ஏல சப்ஸ்டியூட் பண்ணிடு. ஐ மீன் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. அப்போ ஏவோட வேல்யூ என்ன ஆயிரும், மைனஸ் சி. சியோட வேல்யூ என்ன, மைனஸ் 1/2. அப்போ ஏவோட வேல்யூ 1/2. என்ன டிஃபிகல்ட்டி சோஃபார்? அப்போ ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, பியோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு, சியோட வேல்யூ. அப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டி இஸ் ஈக்குவல் டு k l பவர் ஏவா, l பவர் a, l ஓட பவர் 1/2, மாஸோட பவர் 0, கிராவிட்டி பவர் c, c ஓட வேல்யூ என்ன, மைனஸ் 1/2, m பவர் 0, எனிதிங் பவர் 0 என்ன, 1. அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் இது இருக்கிறதும் இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். இந்த ஃபார்முலா இது வரவே தேவையில்லை. ஏன் m பவர் 0னா 1, இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் மாஸ். அப்போ m பவர் 0 ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு. அப்போ மாச வேல்யூ நான் சேஞ்ச் பண்ணாலும் சரி, சேஞ்ச் பண்ணாலும் சரி, இங்கே வேல்யூ மாறாது. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், டைம் ஆஃப் ஆசிலேஷன் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மாஸ் ஃபார் சிம்பிள் பெண்டுலம். ஓகே, ஏன்னா ஸ்ப்ரிங்கை பொறுத்தவரைக்கும் அப்படி இருக்காது. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு கே. இதோட வேல்யூ பாரு, இதை நான் இப்படி எழுதலாமா, l பவர் 1/2 டிவைட் பை g பவர் 1/2. அப்போ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு கே டைம்ஸ் 1/2னா ரூட்னு அர்த்தம். அப்போ l/g. இதுதான் டைமென்ஷனலி ப்ரூஃப் பண்ண முடியும். ஃபிசிக்கலி எது சார் கரெக்டான ஃபார்முலானா, இந்த கேவோட வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட், அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் ஃபார்முலா என்னங்கிறது தெரிஞ்சு. இதை டைம் பீரியட் ஆஃப் ஆசோலேஷன். ஓகேவா சார்? நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த ஆதம் ஏவா மெத்தட்லாம் யூஸே பண்ண தேவையில்லை. அவங்க எப்படி சார் சால்வ் பண்ணுறதுன்னா, நீட்டை பொறுத்த வரைக்கும் 4 ஆப்ஷன் இருக்கும். ஜெய் எழுதினாலும் சரி 4 ஆப்ஷன் இருக்கதா போகுது. ஓகே, ஸோ உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு டெடிகேட்டடான வீடியோ இதே கொஸ்டினை ஒரு 4 ஆப்ஷன் வச்சு சால்வ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்க யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசன் ஓவர் ஆயிடுச்சு.
நான் உங்களை நெக்ஸ்ட் லெசனில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு MCQ கொஷினோட சொல்யூஷன் வேணாலும் சொல்லுங்கள், நான் அதையும் சேர்த்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ண மறக்க வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.